ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேத்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து விகிதம் பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அது மொத்தமே வந்து 2 சாப்டர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். நம்ம 6th புக் வரைக்கும் கோ த்ரூ பண்ணி, விகிதம் வந்து எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2 சாப்டர் மட்டும் தான் இருக்கு. ஸோ அது படிச்சுட்டோம் அப்படின்னா, அந்த விகிதம் பேஸ் பண்ணி எந்த சம்ஸ் வந்துச்சு அப்படின்னாலுமே நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி வந்து 6த்ல வந்து ஒரு டெர்ம்ல நம்ம போட்டிருந்தோம். விகிதம் பேஸ் பண்ணி ஒரு கணக்கு. விகிதம், விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் நம்ம போட்டிருந்தோம். அது ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 7th புக்ல இருக்கிற விகிதம் பேஸ் பண்ணி உள்ள கணக்கு தான் பார்க்க போறோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டெர்ம் 1ல எத்தனாவது சாப்டர் அப்படின்னா, 4th சாப்டர் குடுத்துருக்காங்க. நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாபிக்கும் நம்ம முடிச்சுட்டோம் அப்படின்னா, விகிதம் பேஸ் பண்ணி உள்ள எல்லா சம்ஸுமே கம்ப்ளீட்டா முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ நமக்கு சிலபஸ்ல குடுத்துருக்க விகிதம் கணக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும். ஓகேவா? ஸோ நம்மளோட பிளேலிஸ்ட்ல நம்ம போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்றவங்க நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. படிக்கல அப்படின்றவங்க போய் அதையே படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சம் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். 4.1ல 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த சம்ஸ் எல்லாமே நேர் விகிதம் பேஸ் பண்ணி வரும். அடுத்த சாப்டர் அடுத்த எக்ஸர்சைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எதிர் விகிதம் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர். அதேபோல் அதேபோல் கொடுத்தால் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ இதுக்கு நான் என்ன ஸ்டெப்பு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்க வந்து போட்டு பார்த்துக்கோங்க. நான் எல்லாத்துக்குமே நான் போட்டு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆயிரும். ஸ்டெப்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, 24 பென்சில் இருக்கு. 6 குழந்தைகளுக்கு அதை ஈக்குவலா பிரிச்சு குடுக்குறாங்க. அதே மாதிரி 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சிலோடைய எண்ணிக்கை என்ன? அப்படின்றதா கொஸ்டின் நமக்கு. இப்போ 6 குழந்தைக்கு 24 பென்சில்னா, நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு எவ்வளோ வரும்? அப்படின்றத பார்க்கணும். அப்ப 24 டிவைடட் பை 6 அப்படின்னு போட்டோம்னா, இத கேன்சல் பண்ணா என்ன வரும் அப்படின்னா, 4 இன்டு 6 வந்து 24. அப்போ ஒரு குழந்தைக்கு 4 பென்சில் தேவைப்படுது. ஓகேவா? அப்போ 18 குழந்தைக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு வரும்போது 4 இன்டு 18 அப்படியே மல்டிபிள் பண்ணா போதும் 72. ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ அதனால நம்ம வந்து ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்துக்குவோம். இது நீங்க கேன்சல் பண்ணி பார்க்குறது, நீங்க வந்து போட்டு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில், அதே அளவுடைய 2½ கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும்? ஸோ இந்த மாதிரி கணக்கை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த அலகுகளை நோட் பண்ணணும். இது கிராம்ல இருக்கு, இது கிலோகிராம்ல இருக்கு. ஓகேவா? நம்ம இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கிலோகிராமை கிராமா கன்வெர்ட் பண்ணணும். அதாவது ஒரே அலகா மாத்திட்டு தான் நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம், இது 2½ கிலோகிராம். ஸோ நம்ம கிலோகிராமை கிராமா கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ 1 கிலோகிராம் அப்படின்னா எவ்வளோ வரும் நமக்கு? 1000 கிராம் இல்லையா? ஸோ இதுல 2½ கிலோகிராம் இருக்கு. 2.5 இருக்கு இல்லையா? அப்போ 2½ கிலோகிராம் அப்படின்னா 2 500. 2500 கிராம் அது. ஓகேவா? இப்போ கொஸ்டின்குள்ள போயிருவோம். 15 அட்டைகளுடைய எடை எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 50 கிராம். அப்போ 2500 கிராம் எடையில எத்தனை அட்டை நம்ம வைக்க முடியும்? இப்போ எத்தனை அட்டை இருக்கும்? அதாவது 50 கிராமுக்கு 15 அட்டைன்னா 1 கிராமுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 15 டிவைடட் பை 50 அப்படின்னு போட்டுக்கணும். அப்போ 2500 கிராம்னு வரும்போது இன்ட்டு 2500 போட்டு அப்படியே மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணி எழுதணும் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 750 அட்டை இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இதில் இது மட்டும்தான் நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம கிலோகிராமை கிராமாக கன்வெர்ட் பண்ணணும். ஒரே அழகாக மாற்றணும். அது ஒன்று தான் நம்ம இதில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அன்பு 2 நோட்டு புத்தகங்களை 24 ரூபாய்க்கு வாங்குறாரு. அவர் அதே அளவுள்ள 9 நோட்டு புத்தகங்களை வாங்கணும்னா எவ்வளோ பணம் தேவைப்படும்? ஒன்றுமே கிடையாது. 2 நோட்டு புத்தகத்துக்கு 24 ரூபானா ஒரு புத்தகம் எவ்வளவு? டிவைடட் பை 2ன்னு போட்டோம்னா 12 ரூபாய்.
ஒரு நோட்டு புத்தகத்தோட விலை வந்து ரூ. 12னா 9 நோட்டு புத்தகத்தோட விலை எவ்வளோ? அப்போ 9 × 12 அப்படியே போட்டு மல்டிபிள் பண்ண வேண்டியதா ரூ. 108. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. சும்மா ஜஸ்ட் நம்ம பார்த்தாலே போதும். போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்த சம் என்னன்னா, ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு 2 மணி 30 நிமிஷம் ஆகுது. அதே மாதிரி 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ இது மணியில இருக்கு, இது நிமிடத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மொத்தமா நிமிடமா கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ 1 மணி நேரம் அப்படின்னா எவ்வளவு? 60 நிமிஷம். அப்ப 2 மணி நேரம்னா 60 × 2 120 நிமிஷம் ஆகும். அப்போ 120 நிமிஷம் பிளஸ் இந்த 30 நிமிஷம் 2யும் ஆட் பண்ணா எவ்வளோ வரும்? 150 நிமிஷம். அப்போ 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரம் எவ்வளவு? 150 நிமிஷம். அப்போ 1 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கிற டைம் என்னன்னு பார்க்கணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைடட் பை 19 போட்டுற வேண்டியதா. அதே மாதிரி 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா இன்ட்டு 210 அப்படின்னு போட்டுக்குவோம். அப்படியே இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது டோட்டலானா 350 நிமிஷம் வருது. ஓகேவா? ஸோ 350 நிமிஷத்தை நம்ம என்ன செய்யணும்? நமக்கு கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருக்காங்க? மணி நிமிடம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மணியாக நம்ம எழுதணும். அப்போ 350 நிமிஷம் அப்படின்னு வரும்போது அதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 300 + 50 நிமிஷம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் இல்லையா? அப்போ எத்தனை மணி நேரம் சேர்ந்தா அந்த 300 நிமிஷம் வரும்? 5 × 60 அப்படின்னு போட்டோம்னா எவ்வளோ வருது அப்படின்னா 300 நிமிஷம் வந்துடும். அப்போ எவ்வளோ வருது? 5 மணி நேரமும் ப்ளஸ் இந்த ஒரு 50 நிமிஷமும். ஸோ 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க மகிழுந்து எடுத்துக்கிற நேரம் எவ்வளவு? 5 மணி நேரமும் 50 நிமிஷமும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதான் இதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் 4 சம்ஸ் கொடுத்துருந்தாங்க, பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் பார்த்துடலாம். 4.1 இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா 8 ஆப்பிள்களோட கிட்டத்தட்ட நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா அதே மாதிரி தான் எக்ஸசைஸும் இருக்க போது. சேம் ஃபார்மெட்டு தான், நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 8 ஆப்பிள்களுடைய விலை 56 ரூபான்னா 12 ஆப்பிள்களோட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியான சம் தான். 8 ஆப்பிளுக்கு 56 ரூபான்னா ஒரு ஆப்பிளோட ரேட் என்னன்னு பார்க்கணும். 56 டிவைடட் பை 8ன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? அப்போது ஆன்சர் என்ன வருது? 7. 7 8 56. அப்போது ஒரு ஆப்பிளோட ரேட் 7 ரூபான்னா 12 ஆப்பிளுக்கு ரேட் எவ்வளவு? 12 × 7 84 ரூபா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பழங்கள் நிறைந்த ஒரு பெட்டியினுடைய எடை 3.5 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. அப்போது அதே அளவுள்ள 6 பெட்டியோட எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிலோகிராம். இப்போ 3 கிலோகிராம்னு கொடுத்துருந்தா நமக்கு ஓரளவு ஓகே, ஏதாவது செய்யலாம். பட் ஆனால் 3.5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம வந்து இந்த கிலோகிராமை கிராமாக கன்வெர்ட் பண்ணிக்குவோம். அப்போ 1 கிலோகிராம் அப்படின்னா 1000 கிராம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உள்ளதையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கிலோகிராம் அப்படின்னா 1000 கிராம் வரும். ஸோ அந்த மாதிரி உள்ளதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 3.5 கிலோகிராம்னு வரும்போது எவ்வளோ வரும்னா 3500 கிராம். ரைட்டா? ஒரு பெட்டியோட எடை 3500 கிராம்னா 6 பெட்டியோட எடை எவ்வளோ? அப்போது 3500 × 6 அப்படின்னு போட்டுக்க வேண்டியதான். ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னா 21,000 வருது. ஓகேவா? 21,000 கிராம். பட் நமக்கு கிலோகிராமில் கொடுத்துருக்கிறதுனால இதை அப்படியே கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணும்போது 21 கிலோகிராம் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மகிழுந்து 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது. அதே மகிழுந்து 200 கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைய தேவையான பெட்ரோலுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 60 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடக்கிறதுக்கு 3 லிட்டர் பெட்ரோல். ஓகேவா? 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோல்னா 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ வரும்? 3/60ன்னு போடுவோம். அப்போது 200 கிலோமீட்டர் தூரம்னு வரும்போது இன்ட்டு 200ன்னு போட்டுற வேண்டியதுதான். ஸோ அப்படியே கேன்சல் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வருது? 10 லிட்டர் வருது தான் ஆன்சர். ஓகேவா? இதெல்லாமே வந்து போட்டு பார்த்துக்கோங்க. இதே ஸ்டெப்பு தான், ஸ்டெப் போட்டு நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்,
7 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை வந்து எவ்வளோ குடுத்துருக்காங்க அப்படின்னா, ரூ. 294 குடுத்துருக்காங்க. அப்ப 5 மீட்டர் துணியோட ரேட் எவ்வளோன்றதான் கொஸ்டின். இதுல 7 மீட்டருக்கு ரூ. 294 அப்படின்னா, 1 மீட்டர் துணியோட ரேட் எவ்வளவு? 294 டிவைடட் பை 7 போட்டுப்போமா? அப்போ 1 மீட்டர் துணியோட விலை இவ்ளோ ரூபான்னா, 5 மீட்டர் துணியோட விலை எவ்வளோ? அப்ப இன்டு 5ன்னு போட்டா போதும். போட்டு அதே மாதிரி கேன்சல் பண்ணோம்னா, எவ்வளோ வருது அப்படின்னா, இத 2யும் கேன்சல் பண்ணும்போது 42 இன்டு 5 வருது. ஸோ 2யும் மல்டிபிள் பண்ணோம்னா ரூ. 210. இதான் ஆன்சர். 7 மீட்டர் துணியோட விலை வந்து ரூ. 294. 5 மீட்டர் துணியோட விலை ரூ. 210. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். குளிர்பானம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள ஒரு இயந்திரம் 600 பாட்டில்களை 5 மணி நேரத்தில் நிரப்புகிறது எனில், அவ்வியந்திரம் 3 மணி நேரத்தில் நிரப்பும் பாட்டில்களினுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 5 மணி நேரத்துல 600 பாட்டில நிரப்புச்சு அப்படின்னா, 3 மணி நேரத்துல எவ்வளோ நிரச்சிருக்கும்? அதாவது எவ்வளோ பாட்டில்கள அது நிரப்பும் அப்படின்றதான் கொஸ்டின். இப்போ 5 மணி நேரத்துக்கு 600 பாட்டில் அப்படின்னா, ஒரு மணி நேரத்துல அது எவ்வளோ நிரப்பியிருக்கும் அப்படின்னா, 600 டிவைடட் பை 5ன்னு போடணும். அதே 3 மணி நேரம்னு வரும்போது இன்ட்டு 3 போட்டுற வேண்டியதுதான். போட்டு அப்படியே கேன்சல் பண்ணோம்னா 360 பாட்டில்களை என்ன செஞ்சிருக்கோம்? அதை நிரப்பிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சரியா தவறா? இது எல்லாமே புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ஒரே இதுதான். பட் ஆனால் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. பட் சம் வந்து எல்லாமே சேம். நம்ம இது வரைக்கும் எக்ஸாம்பிளில் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியா தவறா கேட்டிருக்காங்க. இதுல ஒரு பேருந்து கடந்த தூரமும் அத்தூரத்தை கடக்க எடுத்துக்கொண்ட நேரமும் நேர்விகித தொடர்புடையன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்விகிதம் எதிர்விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நேர்விகிதம்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது அடுத்ததும் அப்படியே சேமா அதே டைம்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அதுனா நேர்விகிதம். இல்ல ஒன்று அதிகமாகும் போது ஒன்று குறையுது அப்படின்னா அது எதிர்விகிதம். ஓகேவா? இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேருந்து கடந்த தூரமும் அது அப்போ கடந்த அந்த தூரமும் அதை எடுத்துக்கிட்ட டைமும் நேர்விகிதம் தான். ஓகேவா? ஸோ எவ்வளோ தூரம் அது போகுதோ அவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து போய்கிட்டே இருக்கு. 1 கிலோமீட்டர் போகுது, 2 கிலோமீட்டர் போக போக டைம் என்ன ஆகிட்டே இருக்கும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ இது ரெண்டும் ஆப்போசிட் கிடையாது, நேராக தான் போயிட்டே இருக்கு. அப்போ இது நேர் விகிதத்தில் உள்ளது தான், கரெக்டு தான். ஓகேவா? நெக்ஸ்ட், ஒரு குடும்பத்தின் செலவினமானது அக்குடும்பத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கையோடு நேர்விகித தொடர்புடையது. ஒரு குடும்பத்துல ஒரு செலவு இருக்கு. அந்த குடும்பத்துல உள்ள நபர்களோட எண்ணிக்கைக்கு நேர்விகிதம் தான். கரெக்ட் தான். நபர்கள் கூட கூட செலவும் என்ன செஞ்சுட்டே இருக்கும்? கூடிட்டே இருக்கும். அப்ப சேமா தான் அது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது நேர்விகிதத்துல உள்ளதுதான். கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட், ஒரு விடுதியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையும் அவர்கள் உண்ணும் உணவின் அளவும் நேர்விகிதத்தில் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா தப்பா? இப்போ ஒரு மாணவர்கள் எண்ணிக்கை கூடிட்டே இருக்கு அப்படின்னா, அவங்க சாப்பிடுற சாப்பாட்டோட அளவு என்ன செஞ்சுட்டே தான் இருக்கும்? கூடிட்டே தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்ப அது 2மே நேர்விகிதம் தான். ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நேர்விகிதத்துல இல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தப்பு. 2மே நேர்விகிதம் தான். நெக்ஸ்ட், மல்லிகா 1 கிலோமீட்டர் தூரத்தை 20 நிமிஷத்துல கடந்தா 3 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி நேரத்துல கடந்து முடிப்பா. இது கரெக்டா தப்பான்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1 கிலோமீட்டருக்கு 20 நிமிஷம் அப்படின்னா 2 கிலோமீட்டருக்கு 40 நிமிஷம் ஆகும். அப்போ 3 கிலோமீட்டருக்கு 60 நிமிஷம் ஆகும். 60 நிமிஷம் அப்படின்றது 1 மணி நேரம் தான். அப்ப கரெக்ட் தான். ஸோ அப்ப இதுவும் கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட், இதுல 12 நபர்கள் 8 நாட்களில் ஒரு குளத்தை வெட்டுவார்கள் எனில், அதே வேலையை 16 நபர்கள் 6 நாட்களில் செய்து முடிப்பர். ஸோ அப்போ ஒரு நாட்ல எவ்வளவு முடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதோட ரிசல்ட் தெரிஞ்சிடும். இது வந்து என்னது அப்படின்னா தப்பு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை ரூபாய் 20 எனில் 48 வாழைப்பழங்களுடைய விலை என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு டசன்னா எவ்வளவு அப்படின்னா 12. ஓகேவா? ஒரு டசன் வாழைப்பழத்தோட விலை 20 ரூபா கொடுத்துருக்காங்க. அதாவது 12 வாழைப்பழம் எவ்வளவுதான்? 20 ரூபா அப்படின்னா ஒரு வாழைப்பழம் எவ்வளவு? 20/12ன்னு போட்டுக்கணும். அப்போ 48 வாழைப்பழம் அப்படின்னு வரும்போது இன்ட்டு 48 போட்டு அப்படியே கேன்சல் பண்ணோம்னா எவ்வளவு வருது? 80 ரூபா. 48 வாழைப்பழத்தோட ரேட் எவ்வளோ அப்படின்னா 80 ரூபா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மாயாஜால காட்சியை கண்டு களிக்க 21 மாணவர்களுக்கு
ரூபாய் 840 நுழைவு கட்டணமாக செலுத்தப்பட்டது. அப்போ 1680 நுழைவு கட்டணமாக செலுத்தினால் எத்தனை மாணவர்கள் அக்காட்சியை காண முடியும்? ஸோ இது என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 21 மாணவர்களுக்கு ரூ. 840 நுழைவு கட்டணம் அப்படின்னா, 1680 நுழைவு கட்டணமா குடுத்தா எத்தன மாணவர்கள் முடியும்? நம்ம நார்மலா என்ன செய்வோம் அப்படின்னா, 21 மாணவர்களுக்கு ரூ. 840 என்ட்ரி டிக்கெட் அப்படின்னா, ஒரு மாணவருக்கு எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்து நம்ம கண்டுபிடிப்போம். பட் இதுல என்ன குடுத்துட்டாங்க அப்படின்னா, அமௌண்ட்ட குடுத்துட்டாங்க. மாணவர்கள் எத்தனன்றத நம்மட்ட கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு பெர்சனுக்கு எவ்வளோ என்ட்ரி டிக்கெட்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ அத நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அப்படியே நார்மலா போட்டுக்க வேண்டியதுதான். ஒரு மாயாஜால காட்சியை கண்டுகளிக்க 21 மாணவர்களுக்கு ரூ. 840 நுழைவு கட்டணம். அப்ப 21 × 840 சீக்வல் டூ எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க எக்ஸ் இங்க மாணவர்கள் குடுக்கல. அப்ப எக்ஸ் இன்ட்டு 1680. ஓகேவா? ஸோ இது என்ன ஃபார்மட்ல நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா, விகிதம் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வந்து ஒரு சாப்டர் படிச்சோம் இல்லையா? அந்த சாப்டர் வைஸ் தான் இத நம்ம பண்ண போறோம். எப்படி குடுக்குறாங்க அப்படின்னா, கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலன் இஸ் ஈக்வல் டூ நடு உறுப்புகளின் பெருக்கல் பலன். ஸோ இது எதுல படிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் சாப்டர்ல நம்ம வந்து படிச்சிருக்கோம். விகிதம் கணக்கு நம்ம லாஸ்ட் வந்து 6th புக்ல உள்ளத போட்டிருந்தோம். அதுக்கு எல்லாமே இதே ஃபார்மட் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். கோடி உறுப்புகளுடைய பெருக்கல் பலன் இஸ் ஈக்வல் டூ நடு உறுப்புகளினுடைய பெருக்கல் பலன். அதுவும் இதுவும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்மட்ல தான் நம்ம இத போட போறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்ல இருக்கிற 2யும் மல்டிபிள் பண்ணணும். ஈக்குவல் டூ நடுவுல இருக்கிற 2யும் மல்டிபிள் பண்ணணும். அப்ப இதுல என்ன நம்பர் தெரியாது? எக்ஸ் மட்டும் தெரியாது. அப்ப எக்ஸ மட்டும் அப்படியே வச்சுட்டு இந்த 840 அப்படியே கீழ கொண்டு வர வேண்டியதுதான். ஸோ இப்படியே நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 42 கிடைக்கும். ஓகேவா? 42 மாணவர்கள் அந்த காட்சிய பார்க்க முடியும். ஓகேவா? நம்ம ஈஸியா போட முடிஞ்சதுக்கு நம்ம அதே மாதிரியே போட்டுக்கலாம். அதுக்காண்டி இந்த ஃபார்மட்ல தான் நம்ம போடணுன்றது கிடையாது. நமக்கு குழப்புற மாதிரி இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல இந்த ஃபார்மட்ட யூஸ் பண்ணி நம்ம போட்டுறலாம். ஓகேவா? இந்த கணக்கு ஃபுல்லாவே இந்த ஃபார்மட்ல தான் நம்ம போடணும். பட் ஆனா நமக்கு கொஸ்டின்ல வந்து இந்த ஃபார்மட்ல தான் போடணுன்றது கிடையாது. ஆப்டிட்யூட் தான் நமக்கு. ஸோ ஆன்சர் கரெக்ட்டா இருந்தா போதும். நமக்கு என்ன ஃபார்மட் தெரியுமோ அதுல போட்டுக்கலாம். இன்கேஸ் நமக்கு குழப்புற மாதிரி இருந்துச்சு. இப்ப ஏன்னா இதுல 21 மாணவர்கள் அப்படின்னு வரும்போது ரூ. 840 குடுத்துருக்காங்க. ஒரு மாணவர்களுக்கான காஸ்ட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ரைட்டா? ஸோ அதனால நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு உணவு விடுதியின் 3ஆம் தளத்தில் பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 120 ஆட்கள் 8 முறை மின்தூக்கியில் விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றனர். மின்தூக்கி 12 முறை விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றால் எத்தனை ஆட்கள் அங்க போயிருப்பாங்க? இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு உணவு விடுதியினுடைய 3வது தளத்துல பிறந்தநாள் விழா ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. 120 ஆட்கள் 8 முறை மின்தூக்கியில் விழா நடைபெறும் இடத்திற்கு போயிருக்காங்க. அதாவது 8 தடவை 120 பேரை கூட்டிட்டு போயிருக்கு. ஓகேவா? அதே மின்தூக்கி 12 முறை வந்து போச்சு அப்படின்னா எத்தனை ஆட்கள் அங்க போயிருப்பாங்க அப்படின்றதான் கொஸ்டின். இப்போ 8 முறை போறதுக்கு 120 பேருனா, ஒரு தடவை போகும்போது எத்தனை பேர் போயிருப்பாங்க? ஒரு தடவைக்கு எத்தனை பேர் போயிருப்பாங்க அப்படின்னா, 120 டிவைடட் பை 8 அப்படியே போட்டோம்னா 15 பேர். ஒரு தடவை போகும்போது 15 பேர் என்ன செஞ்சிருக்காங்க? போயிருக்காங்க. அப்போ 12 தடவை அது போகும்போது எத்தனை பேர் போயிருப்பாங்க? அப்ப 12 × 15 போட்டோம்னா 180 பேர் அங்க போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தின் நிழலின் நீளம். 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தோடைய நிழலுடைய நீளம் 6 மீட்டர். அதே நேரத்துல 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தும் இன்னொரு கம்பத்தினுடைய நீளம் எவ்வளோ அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ இந்த மாதிரி லைட்டா குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படியே போட்டுருங்க. 8:6. 8 மீட்டர் நிழலோடைய நீளம் 6 மீட்டர் இஸ் ஈக்வல் டு அதே டைம்ல 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்துற இன்னொரு கம்பம். அப்ப 30 மீட்டர் இன்னொரு கம்பம் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, இது அப்படியே கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலன் இஸ் ஈக்வல் டு நடு உறுப்புகளுடைய பெருக்கல் பலன்னு போட்டுற வேண்டியதான். அப்ப 8 × x இஸ் ஈக்வல் டு 30 × 6. அப்ப எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இதை கீழே கொண்டு போய் என்ன செய்வோம் அப்படின்னா கேன்சல் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ என்ன? 40. அப்ப இன்னொரு கம்பத்தினுடைய நீளம் எவ்வளவு? 40 மீட்டர்.
ஓகேவா? 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தினுடைய நிழலின் நீளம் 6 மீட்டர். அதே மாதிரி 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்துற இன்னொரு கம்பத்தினுடைய நீளம் 40 மீட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு அஞ்சல்காரர் 738 கடிதங்களை 6 மணி நேரத்துல முகவரிப்படி பிரித்து விடுகிறார். அப்போ அவர் 9 மணி நேரத்துல எத்தனை கடிதங்களை பிரிப்பாரு? ஓகேவா? அவர் 6 மணி நேரத்துல என்ன செஞ்சிடறாரு? 738 கடிதத்தை பிரிச்சிடுறாரு. அதே மாதிரி அவர் 9 மணி நேரத்துல எத்தனை கடிதத்தை பிரிப்பாரு? அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஈஸியா போட்டுடலாம். 6 மணி நேரத்துக்கு 738 கடிதத்தை பிரிச்சாருன்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு பிரிப்பாரு? 738 டிவைடட் பை 6ன்னு வந்துரும். அப்போ 9 மணி நேரம்னு வரும்போது இன்ட்டு 9 போட்டு அப்படியே மல்டிபிள் பண்ணிட வேண்டியதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அரை மீட்டர் துணியின் விலை 15 ரூபாய். அப்போ 8 1/3 மீட்டர் நீளமுள்ள துணியினுடைய விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரை மீட்டருக்கு விலை வந்து 15 ரூபானா 1 மீட்டருக்கு 30 ரூபா இல்லையா? அரை மீட்டர்னா பாதி. அப்போ 15 இன்ட்டு 2ன்னு போட்டா என்ன வந்துடும்? 30 ரூபாய் வந்துடும். அப்போ 1 மீட்டருக்கு 30 ரூபானா நமக்கு 8 1/3ன்னு இருக்கு இல்லையா? ஸோ 8.3ன்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? அப்போ அத்தனை மீட்டர் நீளம் உள்ள துணியோட ரேட் எவ்வளோ அப்படின்னா 30 இன்ட்டு 8.3 அப்படியே மல்டிபிள் பண்ணால் 249 ரூபா வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 72 புத்தகங்களின் எடை 9 கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள 40 புத்தகங்களினுடைய எடை என்ன? அதாவது இதில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 72 புத்தகத்தோட எடை வந்து 9 கிலோகிராம். அப்போ அதே அளவுடைய 40 புக்கு இருக்கு. அப்போ அதோட எடை எவ்வளோ இருக்குன்றதான் கொஸ்டின். அப்போ நம்ம இதில் என்ன செய்வோம் அப்படின்னா கிலோகிராம் என்ன செய்யணும் அப்படின்னா கிராமாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? 1 கிலோகிராம் அப்படின்னு வரும்போது எவ்வளோ வரும்? 1000 கிராம். 1 கிலோகிராம் அப்படின்னா 1000 கிராம். அப்போ 9 கிலோகிராம் அப்படின்றது 9000 கிராம். ஓகேவா? 1 கிலோகிராம் வந்து 1000 கிராம்னா 9 கிலோகிராம் வந்து 9000 கிராம். ரைட்டா? அப்போ 72 புக்கோட எடை எவ்வளவு? 9000 கிராம். அப்போ ஒரு புக்கோட எடை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 9000 டிவைடட் பை 72ன்னு போடுவோம். அட் சேம் அதே மாதிரி 40 புத்தகங்களுடைய எடை எவ்வளோ அப்படின்னா இன்ட்டு 40 அப்படின்னு போடுவோம். அவ்வளோதான். அதை அப்படியே நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வருது? 5000 கிராம் வருது. அப்போ 72 புக்கோடைய எடை வந்து 9000 கிராம்னா 40 புக்கோடைய எடை 5000 கிராம். 5000 கிராம். ஆனால் நமக்கு கொஸ்டின்ல கிலோகிராம்னு கொடுத்தனால கிலோகிராம் அதை கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும்? 5 கிலோகிராம் வரும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் இப்படி தான் போடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் வந்துருச்சுனாலே கிராம் கிலோகிராம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தாமரை வாடகை பணமாக ரூபாய் 7500 3 மாதங்களுக்கு செலுத்துறார். ஓகேவா? தாமரை வாடகை பணமாக ரூபாய் 7500 3 மாசத்துக்கு செலுத்துறா அப்படின்னா அதே போல அவ 1 வருஷத்துக்கு செலுத்த வேண்டிய வாடகை பணம் எவ்வளவு? இதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 3 மாசத்துக்கு 7500 ரூபாய்னா 1 மாசத்துக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 7500 டிவைடட் பை 3. ஓகேவா? அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்னா 12 மாசம் இல்லையா? ஸோ அப்போ 12 மாசத்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். இன்ட்டு 12 போட்டு இதை அப்படியே கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ வந்துருச்சு? ஒரு வருஷத்துக்கு அவ செலுத்த வேண்டிய வாடகை பணம் எவ்வளவு? 30,000 ரூபாய். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 30 நபர்கள் ஒரு வயலை 15 நாட்களில் அறுவடை செய்கிறார்கள் எனில் 20 நபர்கள் எத்தனை நாட்களில் அவ்வயலை அறுவடை செய்வார்கள்? 30 பேர் சேர்ந்து ஒரு வயலை 15 நாட்கள்ல அறுவடை செய்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி 20 நபர்கள் சேர்ந்தா எத்தனை நாள்ல அறுவடை செய்வாங்க? இதான் கொஸ்டின். இதுவும் ரொம்ப ஈஸி தான். 30 பேர் சேர்ந்து 15 நாள்ல பண்றாங்கன்னா ஒரே ஒரு ஆள் செய்யணும்னா எவ்வளோ வரும்? 15 டிவைடட் பை 30. அப்போ 20 நபர்கள் சேரும்போது இன்ட்டு 20ன்னு போட்டு அப்படியே பண்ணிட வேண்டியதான். அப்போ எவ்வளோ வருது? 10 நாள்ல அறுவடை செஞ்சுருவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வள்ளி 10 பேனாக்களை 108 ரூபாய்க்கு அவ வாங்குறா. கமலா 8 பேனாக்களை 96 ரூபாய்க்கு வாங்குறா.
இருவரில் யார் குறைவான விலைக்கு பேனாக்களை வாங்கினார்? ஸோ இது வந்து கொஞ்சம் நமக்கு குழப்பறமா தான் இருக்கும். ஏன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வள்ளி 10 பேனாவ ரூ. 108க்கு வாங்குறா. கமலா 8 பேனாவ ரூ. 96க்கு வாங்குறா. இருவரில் யார் குறைவான விலைக்கு பேனாக்களை வாங்கினார்? இவங்க 2 பேர்ல யாரு கம்மியான ரேட்டுக்கு வாங்குனா அப்படின்னு பார்த்தா கமலா தான் வாங்கியிருக்காங்க. கம்மியான ரேட்டுன்னா ரூ. 96க்கு தான் வாங்கியிருக்காங்க. இவங்க ரூ. 108க்கு வாங்கியிருக்காங்க. நமக்கு புக் பேக் கொஸ்டின்ல இந்த புக்ல பின்னாடி என்ன ஆன்சர் குடுத்துருக்காங்க அப்படின்னா, கமலான்னு தான் குடுத்துருக்காங்க. ஓகேவா? நார்மலா நம்ம வந்து இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, அழகு முறையை பயன்படுத்துக. அப்ப சம் வந்து செஞ்சு தான் நம்ம பண்ண போறோம். அப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, 10 பேனாவோட ரேட் ரூ. 108னா, ஒரு பேனாவோட ரேட் எவ்வளோ இருக்கும்? ரூ. 1 இருக்கும். ஓகேவா? அதே 8 பேனாவோட விலை ரூ. 96னா, ஒரு பேனாவோட ரேட் ரூ. 12 இருக்கும். அப்ப இந்த 2 பேர்ல யாரு வந்து குறைவான விலைக்கு வாங்கியிருக்கா அப்படின்னா, வள்ளி தான் என்ன செஞ்சிருக்காங்க? குறைவான விலைக்கு பேனா வாங்கியிருக்காங்க. ஓகேவா? 10 பேனா ரூ. 108னா, ஒரு பேனாவோட ரேட் என்ன? 108 டிவைடட் பை 10 போட்டோம்னா எவ்வளவு வரும்? 1.8 ரூ. 1 தான் வாங்கியிருக்காங்க ஒரு பேனாவ. இதே கமலா வந்து 8 பேனாவ ரூ. 96க்கு வாங்கியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு பேனாவ என்ன ரேட்டுக்கு வாங்கியிருப்பாங்கன்னா, ரூ. 12க்கு வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இவங்க ரூ. 1 வாங்கியிருக்க பேனாவ இவங்க ரூ. 12ன்னு வாங்கியிருக்காங்க. ஸோ அப்ப யாரு வந்து குறைவான விலைக்கு வாங்கியிருக்கா அப்படின்னா, வள்ளி தான் குறைவான விலைக்கு வாங்கியிருக்காங்க. ஓகேவா? பட் ஆனா நம்ம கொஸ்டின் புக்குக்கு பின்னாடி உள்ள ஆன்சர்ல யார குடுத்துருக்காங்க அப்படின்னா, கமலான்னு தான் குடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல நார்மலா வந்து இருவரில் யார் குறைவான விலைக்கு பேனா வாங்குனா அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ரூ. 96க்கு வாங்கியிருக்காங்க. இவங்க ரூ. 108க்கு வாங்கியிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்ப ரூ. 96க்கு வாங்குனவங்க தான் கம்மி. அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி போட்டுருக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு இருசக்கர வாகனம் 100 கிலோமீட்டர் தொலைவை கடக்க 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது. 100 கிலோமீட்டர் போறதுக்கு 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது. அப்போ 250 கிலோமீட்டர் தொலைவை போகணும் அப்படின்னா எவ்வளோ பெட்ரோல் தேவைப்படும்? இதுதான் கொஸ்டின். இதை நம்ம அந்த மாடல்ல எழுதணும் அப்படின்னா 100:2 இஸ் ஈக்குவல் டு 250:x. அப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, கோடி உறுப்புகளினுடைய பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டு நடு உறுப்புகளினுடைய பெருக்கல் பலன். இப்படி எழுதுவோமா? அப்ப 100 × x இஸ் ஈக்குவல் டு 250 × 2. அப்ப x இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த 100 அப்படியே கீழே போயிடும். இதை கேன்சல் பண்ணா 5. ஓகேவா? 100 கிலோமீட்டர் தொலைவை கடக்க 2 லிட்டர் பெட்ரோல் வேணும் அப்படின்னா 250 கிலோமீட்டர் தொலைவை கடக்க எவ்வளவு கிலோமீட்டர் வேணும்? 5 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படும். 250 கிலோமீட்டர் தொலைவை கடக்க 5 லிட்டர் பெட்ரோல் என்ன செய்யும்? தேவைப்படும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 3 புத்தகங்களுடைய விலை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூ. 90 கொடுத்துருக்காங்க. அப்ப 12 புத்தகங்களுடைய விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3 புக்கோடைய ரேட்டு வந்து ரூ. 90 அப்படின்னா, ஒரு புக்கோடைய ரேட் என்ன? 90 டிவைடட் பை 3 ரூ. 30. ஒரு புக்கு வந்து ரூ. 30 அப்படின்னா 12 புத்தகம் எவ்வளவு வரும் அப்படின்னா 30 × 12. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா எவ்வளவு வரும் அப்படின்னா ரூ. 360 வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மணி 5 கிலோகிராம் உருளைக்கிழங்கை ரூ. 75க்கு வாங்குறாரு. 5 கிலோகிராம் உருளைக்கிழங்க ரூ. 75 அவர் வாங்குறாரு. அப்போ ரூ. 105க்கு எவ்வளவு உருளைக்கிழங்கு அவர் வாங்குவாரு? ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ 5:75 ஈக்குவல் டு என்ன செய்யணும்? x:105. அப்போ 5 × என்ன வரும்? 105 ஈக்குவல் டு 75 × x இல்லையா? ஸோ அப்போ எக்ஸ் இங்கே வச்சுட்டு அதை அப்படியே கீழே கொண்டு போனோம்னா 7. 7 தான் என்ன செய்யுது? ஆன்சர். 5 கிலோகிராம் உருளைக்கிழங்கு ரூ. 75க்கு வாங்குறாரு அப்படின்னா 7 கிலோகிராம் உருளைக்கிழங்கு எவ்வளோக்கு வாங்குவாரு? ரூ. 105க்கு அவர் வாங்குவார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 மிதிவண்டிகளை 5 நாட்களில் உற்பத்தி செய்கிறது. அப்போ 21 நாட்களில் உற்பத்தி செய்யும் மிதிவண்டிகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ? இப்போ 5 நாளைக்கு 35 மிதிவண்டி அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை வரும்? 35/5. ஒரு நாளைக்கு 7 மிதிவண்டிகளை என்ன செய்யறாங்க? உற்பத்தி செய்யறாங்க. அப்போ 21 நாட்களுக்கு எத்தனை மிதிவண்டினா 21 × 7. அப்படியே மல்டிபிள் பண்ணோம்னா 147 மிதிவண்டிகளை என்ன செய்வாங்க? உற்பத்தி செய்யறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் டேஷ் முறை பயணம் செய்யலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க.
நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல வந்து இதே கொஸ்டின் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எனக்கு மேக்ஸே வராது அப்படின்றவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமாவது நல்லா படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே நம்ம வந்து தனியாக பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ போய் பாருங்க. நமக்கு மேக்ஸ் எனக்கு சுத்தமாக வராது அப்படின்றவங்க அதில் உள்ள கொஸ்டினை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 தடவை பயணம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு தடவை பயணம் பண்ணுறதுக்கு எத்தனை நபர்கள் போயிருப்பாங்க அப்படின்னா 280 டிவைடட் பை 2 போட்டோம்னா 140 பேர் போயிருப்பாங்க ஒரு தடவைக்கு. அப்போ 1400 நபர்கள் பயணம் செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும்? 1400 டிவைடட் பை 140. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 10 பேர் 10 முறை பயணம் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக இதே மாதிரி 280:2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 1400:x. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறதும் ஈக்குவல் இது ரெண்டும் வரும் இல்லையா? அப்போது 280 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1400 இன்ட்டு 2. இப்போ இதை போடும்போது 1400 இன்ட்டு 2 டிவைடட் பை 280. இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னாலுமே ஆன்சர் என்ன செஞ்சிடும் அப்படின்னா கரெக்டாக வந்துடும் நமக்கு. இதில் 140. ஸோ 140 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? 10ன்றது வந்துடும். ஓகேவா? இந்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 50 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க 3 கிலோகிராம் சர்க்கரை வந்து தேவைப்படுது. அப்போ 150 பேருக்கு தயாரிக்கணும்னா எவ்வளோ சர்க்கரை தேவைப்படும்? 1 கிலோகிராம்னா 1000 கிராம் எப்பயும் போல் எழுதிடணும். அப்போ 3 கிலோகிராம்னா 3000 கிராம். 50 நபர்களுக்கு செய்யறதுக்கு 3000 கிராம் சர்க்கரை தேவைப்படுதுன்னா ஒரு நபருக்கு எவ்வளோ தேவைப்படும்? டிவைடட் பை 50. அப்போ 150 நபர்களுக்குனா இன்ட்டு 150ன்னு போட்டு அப்படியே கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்குது? 9000 கிலோகிராம் வந்து சர்க்கரை தேவைப்படுது. 50 நபர்களுக்கு 3000 கிராம் சர்க்கரை அப்படின்னா 150 நபர்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது? 9000 கிராம் சர்க்கரை தேவைப்படுது. நம்ம கொஸ்டினில் கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணோன்னா எவ்வளோ வரும்? 9 கிலோகிராம் சர்க்கரை தேவைப்படும். இதுக்கு ஆன்சர் 10. இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோம்? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் 4.1 ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபார்மெட் எல்லாமே ஒரே ஃபார்மெட்டு தான், நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சம் வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்காங்களே தவிர ஃபார்மெட் ஒரே ஃபார்மெட்டு தான். 4 எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த 4 எக்ஸாம்பிள் படி தான் இந்த ஃபுல் எக்ஸசைஸுமே இருக்குது. ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு என்ன ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும் பார்த்தாலே போதும். ஓகேவா? ஸோ இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 17th சம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். இதே ஃபார்மெட்டு தான், அப்படியே ஃபார்மெட்டில் இதே ஃபார்மெட்டில் கேட்டாங்கன்னா ஈஸியாக நம்ம எழுதிடலாம். ஓகேவா? ஸோ நான் பேசிக்ஸ்லேருந்து இன்னும் படிக்கல அப்படின்றவங்க இதோட பேஸ்லாம் நம்ம போட்டு முடிச்சாச்சு. ஒரு சாப்டர் முடிஞ்சுது இந்த விகிதம் பேஸ் பண்ணி. நான் இன்னும் படிக்கல அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 4.2 எக்ஸசைஸ் 2 வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.